ஈரானின் பல்வேறு நிலைகள் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. தெஹ்ரானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலின் ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் அவை இடைமறித்து அழிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் ஈரானில் உள்ள வான்வழி தடங்கள் மூடப்பட்டு விமான நிலையங்களிலும் செயல்பாடுகள் முடக்கப்பட்டது. இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் சைரன்கள் ஒலித்ததால் மக்கள் அச்சத்திற்குள்ளாகி வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். ஈரான் தலைநகர் ஏமனில் இருந்து தாக்குதல் தொடங்கப்பட்டதால் இந்த சைரன்கள் ஒலித்ததாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் ஏவுகணைகள் வான் பரப்பிலேயே அழிக்கப்பட்டு விட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. இஸ்ரேலை அச்சுறுத்துவதை நிறுத்தும் வரையில் ஈரான் மீது போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கி வைத்து பேசிய அவர், இது தாங்கள் உயிர் வாழ்வதற்கான போராட்டம் என்றார். ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ரைசிங் லயன் என்னும் ஈரான் மீதான தாக்குதல் குறித்து பெஞ்சமின் நெத்தன்யாகு விளக்கம் அளித்ததாகவும் அப்போது தன் கவலைகளை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலின் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் மதிப்பு சுமார் 13% வரை அதிகரித்திருப்பதாக தரவுகள் கூறும் நிலையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 6749 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் போதுமான அளவிற்கு கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஈரானில் அணு ஆயுத மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வருவது தொடர்பாக அதிகாரிகளுடன் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். பிரான்ஸ் சென்ற அவர் அதிபரை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நியல் பெரோட்டை சந்தித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ONGC எண்ணெய் குழாயில் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் உள்ளூர்வாசிகள் அச்சமடைந்து தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிவசாகர் மாவட்டம் பாட்டியாப்பூர் என்ற பகுதியில் உள்ள எண்ணெய் கிணறு பகுதியில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு வெளியேறி வருகிறது. அகமதாபாத் விமான விபத்து குறித்த விசாரணை வெளிப்படையான முறையில் நடைபெறும் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏர் இந்தியா ஊழியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் இருந்து வந்துள்ள விசாரணை குழுக்களுக்கு முழு ஒத்துழைப்பை நல்குவோம் என்று அவர் கூறியுள்ளார். அகமதாபாத் விபத்தின் எதிரொலியாக ஏர் இந்தியாவின் போயிங் ட்ரீம்லைனர் 787 ரக விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் என்ஜின், எரிபொருள், ஹைட்ராலிக் சிஸ்டம் போன்றவற்றை சோதனைக்கு உட்படுத்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்த கேரள செவிலியர் இறுதியாக பாடிய பாடல் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி அனைவரையும் நெகிழச் செய்துள்ளது. லண்டனில் செவிலியராக பணிபுரிந்த பத்தனம்திட்டா மாவட்டம் கோடஞ்சேரியைச் சேர்ந்த ரஞ்சிதா விடுமுறையில் ஊருக்கு வந்தவர் குடும்பத்தினரோடு இருக்கும்போது பாடல் பாடினார். அகமதாபாத் விமான விபத்தின் போது கல்லூரி விடுதியின் முதல் மாடியில் இருந்து குதித்து தப்பித்ததாக தமிழக மருத்துவர் தெரிவித்தார். சென்னையை சேர்ந்த மருத்துவர் அருண் விமான விபத்து நிகழ்ந்த போது அகமதாபாத் மருத்துவ கல்லூரி விடுதியில் உணவருந்தி கொண்டிருந்ததாகவும் திடீரென பயங்கர சத்தம் கேட்டு கரும்புகை சூழ்ந்து விட்டதாகவும் கூறினார். கீழடி வரலாற்றை அழிக்க பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில், கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை கொடுத்தாலும் மத்திய அரசு கூடுதல் ஆதாரம் கேட்பதாக தெரிவித்துள்ள அவர், ஆதாரம் இல்லாமலேயே சரஸ்வதி நாகரிகத்தை ஏற்றுக்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
பச்சை துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் தாங்கள் கிடையாது என கூறிய முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் தான் போலி விவசாயி என கடுமையாக விமர்சித்துள்ளார். நாளொரு நாளும் பொழுதொரு நேரமும் அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். நானும் ரவுடிதான் என்ற காமெடியை போல தாம் தான் உண்மையான விவசாயி என சொல்லி மக்களை ஏமாற்றும் போலி விவசாயி EPS என சாடியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து பேசினார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த போராட்டக் குழுவினர் விஜயை நேரில் சந்தித்து மனு அளித்ததோடு தங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றியும் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கன முதல் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், கோவை நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் காலை முதலே வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் நகர மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், அதியமான் கோட்டை, வெங்கடம்பட்டி, வத்தல் மழை உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை நேரத்தில் பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் பெய்த மழை குளிர்ச்சியான சூழலை உருவாக்கியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கட்டியாவயல், கவிநாடு, கம்மாய், எல்லப்பட்டி, அகரப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுற்றனர். நாகை மாவட்டத்தில் இரவு நேரத்தில் இடி மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வேளாங்கண்ணி, திருக்குவளை, வலிவலம், வெண்மணி, கூத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், கோமல், ஸ்ரீகண்டபுரம், மங்கைநல்லூர், கிளியனூர், செம்பனார் கோவில், வில்லியநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. நகரம் மற்றும் கீழம்பி, பாலுச்செட்டிச்சத்திரம், தாம்பல், பொன்னேரிக்கரை, வையாவூர், ஏனாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் திடீரென கனமழை பெய்ததால் பள்ளி மாணவ மாணவிகள் ஆனந்தமாக நனைந்தபடி சென்றனர். கடந்த 2 தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேல் செங்கம், நாச்சிப்பட்டு, கொட்டாவூர், குப்பநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வக்பு சட்டத்தை கொண்டு வந்த அமித்ஷாவும் மோடியும் காட்டு மிராண்டிகள் என ராசா ஆவேசமாக கூறினார். சென்னை எழும்பூரில் அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வக்பு சட்டப்பிரிவு ரொம்ப கேவலமாக உள்ளதாகவும், ஒரு கிறுக்கன் சட்டம் எழுதினால் கூட இப்படி எழுத மாட்டான் எனவும் விமர்சித்தார். தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி காலாண்டு மற்றும் முதல் பருவ தேர்வு 2025 செப்டம்பர் 18 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், அரையாண்டு மற்றும் 2ஆம் பருவ தேர்வு 2025 டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக தேர்தலுக்கான இயக்கம் அல்ல எனவும் மக்களுக்காக உழைக்கும் இயக்கம் எனவும் அமைச்சர் மூர்த்தி கூறினார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் சாதனைகளை தமிழக மக்களிடம் கொண்டு சென்று ஸ்டாலினை 2வது முறையாக முதலமைச்சராக்க வேண்டும் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஏற்பாடுகளை திமுக எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதிகப்படியான பக்தர்கள் கூட்டம் வரும் என்பதால் தற்காலிக வாகன நிறுத்துமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய மாற்று இடத்தை தேர்வு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வெங்கடேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அடக்க ஸ்தலமாக பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிடக் கோரியிருந்தார். முருகனின் அறுபடை வீடு செட் அமைத்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் மாநாட்டில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்க முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அரசு மருத்துவர்கள் எப்போது பணி ஓய்வு பெறுவார்கள் என தனியார் மருத்துவமனைகள் போட்டி போட்டுக்கொண்டு காத்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கொரோனாவின் வீரியம் குறைந்துள்ளதால் மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தேவையில்லை என தெரிவித்தார். தந்தை மகன் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் முதல் முறையாக ராமதாஸ் புகைப்படம் இல்லாமல் பாமக அழைப்பிதழ் வெளியிட்டுள்ளது. ஜூலை 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அன்புமணி அறிவித்துள்ள நிலையில் அழைப்பிதழில் அவரது படத்தை மட்டும் போட்டு வெளியானதால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திமுகவை வீழ்த்த நினைக்கும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து பிரச்சாரம் செய்வோம் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக அவர் கூறினார். கொங்கு மண்டலம் பகுதியில் அரங்கேறும் தொடர் குற்ற சம்பவங்களின் எதிரொலியாக சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை நடத்தினார். கொங்கு பகுதியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்தும் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும் கேட்டறிந்தார். அடையாளம் தெரியாத இறந்த நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க அனுமதி கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இறந்தவரின் கைரேகையை ஆதார் கைரேகையுடன் ஒப்பிட்டு தகவல்களை வழங்குவது என்பது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் 25 சவரன் நகைகளும் 60,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மத்தம் அக்ரஹாரம் பகுதியில் சந்திரயான் நகரில் வசித்து வரும் கிருபானந்தம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறும் ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்க செல்லும் மாணவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. ஜூன் மாதம் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை டேராடூனில் நடைபெறும் இப்போட்டியில் தமிழக அணி சார்பாக 4 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இளைய காமராஜர் என தன்னை அழைக்க வேண்டாம் என்று மாணாக்கர்களிடம் தாவேகா தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் 2026ஆம் ஆண்டை பற்றி பேச வேண்டாம் எனவும் மாணாக்கர்களிடம் கூறினார்.
தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு சாப்பிட்ட 4 பேர் உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்த விவகாரத்தில் காப்பகத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். ராஜேந்திரன் என்ற அந்த நபரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க செங்கோட்டை மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சரக்கு வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சின்னம்பேடு பகுதியில் பஞ்சர் ஓட்ட சரக்கு வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த கண்டெய்னர் லாரி சரக்கு வாகனம் மீது மோதி நின்றது. மதுரை ஆரப்பாளையத்தில் சாலையின் சென்டர் மீடியனில் மோதி அரசு பேருந்து கவிழ்ந்ததில் 30 பயணிகள் காயமடைந்தனர். கோவை சிங்காநல்லூரில் இருந்து ராமநாதபுரம் நோக்கி சென்ற பேருந்து ஆரப்பாளையம் பகுதி சாலைகளில் மின் விளக்குகள் இல்லாததால் சென்டர் மீடியன் தெரியாமல் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஊர் மக்களை தாக்கியதாக 3 சிறுவர்கள் உட்பட 14 பேரை போலீசார் கைது செய்தனர். பூத்தாம்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடையூறு செய்ததை தட்டி கேட்ட ஊர் மக்களை இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். வணங்கான் திரைப்பட பாணியில் சென்னையில் அரங்கேறிய பாலியல் புகார் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராயப்பேட்டையைச் சேர்ந்த முதியவர் வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக தெரிந்த மகனை கண்டித்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் தனது 8 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தந்தை மீது புகார் அளித்தார். சென்னை பெரம்பூர் நெடுஞ்சாலையில் ஏற்படும் தொடர் மின் தடையை கண்டித்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக மாலை 6 மணிக்கு நிறுத்தப்படும் மின்சாரம் நள்ளிரவு தாண்டியும் விநியோகம் செய்யப்படாததாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரை வழங்கவில்லை என சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மிளகனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா பகத்சிங் வயிற்றுவலி காரணமாக கடந்த 11ஆம் தேதி மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்ததாகவும் அவருக்கு காலாவதியான மாத்திரை வழங்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பழுதடைந்த மின்கம்பம் குடிசை வீடு மீது சாய்ந்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. திருநீர்மலை பகுதியில் குடிசை வீட்டின் அருகே இருந்த மின்கம்பம் சாய்ந்ததில் மின்கம்பிகள் உரசி மின்கசிவு ஏற்பட்டு தீ பிடித்தது. அதில் கிருஷ்ணவேணி என்பவரின் வீடு மற்றும் அடுத்தடுத்து இருந்த அவரது மகன்கள் வீடு என 3 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. அரியலூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். செந்துறை அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரான செல்வராஜ் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு பூட்டு போட்டனர். சென்னை பெரியமேடு பகுதியில் இரவு நேரத்தில் கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியானது. பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் அப்பகுதியில் உள்ள கடைகளின் பூட்டை உடைத்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். வேலூர் நகராட்சிக்குட்பட்ட கொசப்பேட்டை பகுதியில் பழைய சாலையை அப்புறப்படுத்தாமல் அதன் மீதே புதிதாக சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சாலை உயர்த்தப்படுவதால் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கத்தி கம்புடன் போட்ட ரீல்ஸை நீக்கிய கல்லூரி மாணவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் அக்ரஹாரத்தைச் சேர்ந்த மாணவன் கத்தி கம்புடன் இன்ஸ்டாகிராமில் போட்ட ரீல்ஸ் வைரலானது. இதனால் மாணவரை அழைத்து போலீசார் எச்சரிக்கை செய்ததோடு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். காரைக்கால் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். விபத்து நேரிட்ட பகுதிக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் வராததால் உயிரிழந்த 2 பேரின் சடலங்களை வாங்க மறுத்து உறவினர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காற்று பலமாக வீசியதில் மரம் முறிந்து சாலையில் விழுந்ததில் பைக்கை ஓட்டிச் சென்ற நபர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன் சாலையோரத்தில் இருந்த பழமையான வேப்ப மரம் கடுமையாக வீசிய காற்றின் காரணமாக முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது.
ஆந்திர மாநிலத்தில் தமிழக மாம்பழங்களை வாங்க மறுப்பதாக கூறி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் ஏற்பட்ட அதிக விளைச்சல் காரணமாக தமிழக மாம்பழங்களை வாங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆக்கிரமிப்பு என கூறி காய்ப்புக்கு வந்த தென்னை மரங்களை அதிகாரிகள் வேரோடு பிடுங்கி எறிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூங்காவி ஊராட்சி சீலகாம்பட்டி மலையாண்டிப்பட்டினம் விவசாயி பழனிசாமி பிள்ளையை போல வளர்த்த மரங்களை விட்டு விடுங்கள் என கதறிய காட்சி வேதனையை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கூறி தனியாருக்கு சொந்தமான 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டியை ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அதிகாரிகள் இடித்து அகற்றினர். முன்னதாக இது தொடர்பாக அப்பகுதி விவசாயிகள் புகார் அளித்திருந்தனர். கந்துவட்டி கொடுமை சட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்ட பாஜக துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டார். மேகநாதன் என்ற அந்த நபரிடம் டென்னிசன் என்பவர் வட்டிக்கு பணம் வாங்கியதாக சொல்லப்படும் நிலையில் அவரிடம் கந்து வட்டி கேட்டு மிரட்டியதுடன் பூட்டி கிடந்த அவரது வீட்டை உடைத்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சார் ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கலந்து கொண்ட விவசாயிகள் அம்மாப்பேட்டையில் இருந்து பல்லவராயன்பேட்டை வரை செல்லும் வடிகால் வாய்க்காலில் புல் மண்டி கிடப்பதால் அதனை தூர்வாருமாறு கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பாலியல் தொழில் நடத்தி வந்த விடுதி உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பராசக்தி நகரில் உள்ள விடுதி ஒன்றில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தப்படுவது உறுதியானதால் விடுதி உரிமையாளர் நீல் ராஜரத்னம் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் குடியிருப்புகளுக்கு அருகே உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் அதனை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் கடும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். பெரிய வீராணம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் உணவகம் நடத்தி வரும் நிலையில் சரக்கு வாகனத்தில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்தபோது விபத்தில் சிக்கினார். அவருடன் பயணித்த 4 பேரும் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அகரப்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருடைய மகன் முருகேசன் என்ற டீசல் முருகேசன் பல்வேறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் அம்பலமானது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டு அண்மையில் திறக்கப்பட்ட மேம்பாலத்தினை தேசிய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். உயர்மட்ட மேம்பாலத்தில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் கடைகளை இடிக்க நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழைய கடைகளை அகற்றிவிட்டு புதிய கடைகளை கட்டும் பணிகள் தொடங்க உள்ள நிலையில் மாற்று இடம் வழங்கிவிட்டு கடைகளை இடிக்குமாறு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழியில் கணினியில் பட்டா பதிவேற்றம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக துணை வட்டாட்சியர் உள்ளிட்ட 2 லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சீர்காழி கோவில் 10 பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவரிடம் லஞ்ச பணத்தை வாங்கிய போது தற்காலிக பணியாளர் டெல்பி மற்றும் துணை வட்டாட்சியர் தேவகியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பட்டா மாறுதல் தொடர்பாக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பெண் துணை வட்டாட்சியர் மற்றும் தற்காலிக ஊழியர் கையும் களவுமாக சிக்கினர். கோவில் 10 பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் தனது அம்மா பெயரில் உள்ள பட்டாவை மாற்றம் செய்ய விண்ணப்பித்தார். அதற்கு பெண் துணை வட்டாட்சியர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் அளித்தார். சென்னை அடுத்த திருவேற்காடு பகுதியில் சேதமடைந்த வேலப்பஞ்சாவடி நூம்பல் பிரதான சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூம்பல் செல்லும் சாலையில் ஒரு நாள் ஒன்றுக்கு 1000கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கட்டக்குளம் அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து மக்கி வீணாகி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திறந்த வெளியில் மூட்டைகளை போட்டு வைத்த அலட்சிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காரப்பட்டு அருகே கருமாண்டபதி கிராமத்தில் உள்ள மின் மாற்றியில் பழுது நீக்க பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அத்திப்பழம் கிராமத்தைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர் சக்கரபாணி மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை நீக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் மாணவியை திட்டிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி முன்பு பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காற்றம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த ராகினி என்ற பெண்ணின் மகளுக்கு மாற்றுச் சான்றிதழ் கொடுக்காமல் தலைமை ஆசிரியர் திட்டியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டெருமை கூட்டம் சாலையில் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கான்வென்ட் ரோடு பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உலா வந்த நிலையில் ஆங்காங்கே குழுக்களாக முகாமிட்டு மக்களை அச்சுறுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காட்டெருமைகளை வனப்பகுதிக்கு விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த தாண்டிக்குடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உடும்பு வேட்டையாடிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். சித்தரேவு பகுதியைச் சேர்ந்த சகாதேவன் மற்றும் கருப்பையா கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை பாடி பகுதியில் சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக நேற்று சில மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக கர்ப்பிணிகளும் கைக்குழந்தைகளும் வந்திருந்த தாய்மார்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவன் மர்ம நோயால் பாதிக்கப்பட்டு வயதான தோற்றத்துடன் காணப்படுவதால் சிகிச்சைக்கு உதவ அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அயன்வேலூரைச் சேர்ந்த மாணவன் வீராசாமிக்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு மருத்துவமனைகளுக்கு பெற்றோர் அழைத்து சென்றும் குணமடையவில்லை என தெரிகிறது. சென்னை செங்குன்றம் பகுதியில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். முகலிவாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் பாஜக பிரமுகரும் தொழில் அதிபருமான KR வெங்கடேசனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டதற்கு வெங்கடேசன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடிநீர் கேட்டு MLA AK செல்வராஜை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பூமி பூஜை நிகழ்ச்சியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கிட்டாம்பாளையம் பகுதியில் குடிநீர் விநியோகம் அடிக்கடி தடைபடுவதாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மக்கள் MLAவை முற்றுகையிட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் அரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற பணிகளில் ஊழல் நடைபெறுவதாக கூறியதால் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்து பணத்தை திருப்பி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். மச்சுவாடி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற மணிகண்டன் என்ற அந்த நபர் சரணடைந்த தகவல் அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த தாழம்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் புதிய வேளாண் ட்ரோன் உற்பத்தி நிலையத்தை மத்திய கிராமப்புற மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் கமலேஷ் பஸ்வான் திறந்து வைத்தார். பாரத் ட்ரோன் சங்கத்துடன் இணைந்து கருடா ஏர் ஸ்பேஸின் புதிய வேளாண் ட்ரோன் உற்பத்தி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த குட்டி யானையை டாப் ஸ்லிப் முகாமிற்கு கொண்டு சென்று வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மழையின் காரணமாக வனப்பகுதிகளில் யானைகள் கூட்டம் தென்படாததால் குட்டி யானையை அதன் தாயுடன் சேர்ப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்.
தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டத்தில் சாலையின் குறுக்கே ஓடிய சிறுவன் மீது டிராக்டர் ஏறி இறங்கிய பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. தேலுவாரிக்கூடம் கிராமத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் மோஷித் சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த டிராக்டர் ஒன்று அவன் மீது ஏறி இறங்கியது. இதில் சிறுவன் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தான். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற படகு அலையில் சிக்கி கவிழ்ந்தது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலப்பொழி என்ற கடலோர கிராமத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் நாட்டு படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது அடுத்தடுத்து வீசிய அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் காயமடைந்தனர். SpaceX நிறுவனம் ஸ்டார்லிங்கின் 26 இணைய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியது. கலிபோர்னியாவில் உள்ள வாண்டன்பர்க் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்ட ஃபால்கன் 9 ராக்கெட் இந்த செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. ஸ்டார்லிங்கின் இணைய சேவையை மேலும் மேம்படுத்துவதற்காக கூடுதல் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் இதுவரை 78 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மொத்த பரிசு தொகை 620 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டின் பரிசு தொகையை விட 7 விழுக்காடு அதிகமாகும். ஒற்றையர் பிரிவில் பட்டம் வெல்லும் வீரர் வீராங்கனைக்கு 34 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 11.1 விழுக்காடு அதிகமாகும். 2ஆம் இடம் பிடிப்போருக்கு 17.75 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். ஜெர்மனியில் நடைபெறும் 3வது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை சுருச்சி இந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் முதலிடம் பிடித்தார். தொடர்ந்து 3வது முறையாக உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் சுருச்சி இந்தர் சிங் தங்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ நகரின் அஸ்டெகா மைதானம் 2026ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பைக்காக நவீனப்படுத்தப்பட்டு தயாராகி வருகிறது. மேம்பட்ட காற்றோட்டம் உள்ளிட்ட அமைப்புடன் கூடிய புதிய ஹைபிரிட் ஆடுகளம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி அன்று மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மலையாள திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பசில் ஜோசப் இயக்கத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அல்லு அர்ஜுன் தற்போது அட்லி இயக்கும் திரைப்படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார், மூலவர், உண்ணாமலை அம்மன், நவகிரகம் உள்ளிட்ட சந்நிதிகளில் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாமன் திரைப்படம் வெளியாகி 30 நாட்களை கடந்த நிலையில் அத்திரைப்படத்தை பாராட்டி நடிகர் சூரி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இன்று நம்ம படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக 30வது நாளை எட்டியதாகவும் இந்த வெற்றி முழுக்க முழுக்க உங்கள் அன்புக்கே என்றும் வார்த்தைகள் போதவில்லை, மனமெல்லாம் மகிழ்ச்சியும் நன்றியும் என்று கூறியுள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் பலியான விமானி கிளைவ் குந்தர் தனது குடும்ப நண்பரின் மகன் என பாலிவுட் திரைப்பட நடிகர் விக்ராந்த் மாசி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைத்துள்ளார். விமான விபத்தில் பலியான விமானி கிளைவ் குந்தர் 12th ஃபெயில் திரைப்படத்தின் நாயகன் விக்ராந்த் மாசியின் மாமன் மகன் என செய்தி வெளியான நிலையில் இவ்வாறு அவர் விளக்கமளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மேல் நாரியப்பனூரில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் 119வது ஆண்டு பெருவிழா தேர் பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேளதாளங்கள் முழங்கிட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 2 திருத்தேர்களை இழுத்து கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. கடந்த 70 நாட்களில் வெளிநாட்டு கரன்சி உட்பட 92,45,812 ரூபாயும் 59 கிராம் தங்கமும் 8 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்களால் செலுத்தப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளை மறைமாவட்டம் சேவியர் காலனி புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவியர் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஆல்பர்ட் ஜோசப் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்த நிலையில் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற செகுட்டையனார் கோவில் புரவி எடுப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மூசூரக்குடியில் உள்ள செகுட்டையனார் கோயிலில் பாரம்பரிய முறைப்படி சாமி ஆட்டத்துடன் புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்டநல்லூரில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவில் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பழமை வாய்ந்த பதுவை புனித அந்தோனியார் ஆலயத்தில் தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புனித அந்தோனியார், செபஸ்தியார், காவல் சம்மனசு, புனித சவேரியார் உள்ளிட்ட 4 சொரூபங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கமுதி முழுவதும் வான வேடிக்கைகளோடு தேர் பவனி நடைபெற்றது. சீனாவில் பிரபலமான மோட்டார் சைக்கிள் நிறுவனமான QJ மோட்டார் SRT 300DX அட்வென்ச்சர் பைக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பைக் விரைவில் ஐரோப்பிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை 3,70,000 ரூபாயாக இருக்கும் என சொல்லப்படுகிறது.